ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஒரு ஸ்டாக் வந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் நமக்கு இன்னைக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ். அரௌண்ட் 5% கிட்ட சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு பர்சன்டேஜ்னே நம்ம சொல்லலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிற சார்ட்டோட டைம் ஃப்ரேம் வந்து 1 டே டைம் ஃப்ரேமு. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிளியராக பார்க்க முடியுது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு ட்ரெண்டை வந்து நமக்கு பிரேக் பண்ணியிருந்தது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்ததா. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் நமக்கு இங்கே. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துலயே நமக்கு பிரேக் பண்ணிருச்சு. ஸோ பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன ஆகிருக்கு, இந்த இடத்துல நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆகி ப்ரீவியஸ் ஹையை நோக்கி நமக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் டார்கெட் ப்ரைஸ் ஆன இந்த 617 அப்படின்ற ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. டுவர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து நமக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. நமக்கு அதுக்கப்புறம் இந்த லெவலை தாண்டி க்ளோஸ் வைக்கிறப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 654 தான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் லெவலாக இருக்கும். ஸோ இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. நமக்கு நிறைய வின்னிங் சான்சஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த நியூஸுமே இங்கே ப்ளே ஆகிருக்கு. ஸோ நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ட்டு ஒரு 3 ஸ்டாக்ஸ்க்கு வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் ஒரு ஸ்டாக் தான் இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததான் நமக்கு இன்னைக்கு இருக்கிறது பஜாஜ் ஃபினான்ஸ், சாரி பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ ஒரு சூப்பரான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. சார்ட் பேட்டர்ன்ஸுமே சூப்பராக இருக்கு. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அகைன் இந்த தடவையும் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஹை அகைன் இன்னொரு ஹை. ஸோ இந்த இடத்துல அகைன் பிரேக் பண்ணுது. இந்த இடத்துலையும் அதே மாதிரி பிரேக் நடந்திருக்கு. ஸோ சிமிலர் பேட்டர்னை நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ நமக்கு கரண்டா இருக்கிற டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2017. ஸோ இந்த 2017 தான் நம்மளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் இமிடியேட் டார்கெட். ஸ்டாப் லாஸ் கூட நம்ம இந்த ஒரு லெவலில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த 1895 அப்படின்ற ப்ரைஸை கூட நம்ம ஸ்டாப் லாஸாக செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு 2017 டார்கெட்டாக செட் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிற இமீடியட் டார்கெட் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ரெசிஸ்டன்ஸ் தானே. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிற இமீடியட் டார்கெட் வந்து இந்த 217 செட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 1895 அப்படின்ற ப்ரைஸை செட் பண்ணிட்டு நம்ம தாராளமாக வாட்ச் பண்ணலாம். நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஏன்னா ஸ்டாக்கோட இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரியில் இருக்கு. கரெக்டா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு டவுன்ஃபால் நடந்திருக்கோ அதுக்கேற்றாப்புல ஒரு ப்ரைஸ் கன்சல்டேஷன் அக்குமுலேஷனுக்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்டும் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு அக்குமுலேட் ஆகியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ நம்ம தாராளமாக இந்த 217 டார்கெட்டாக வச்சுட்டு 1895 ஸ்டாப் லாஸை வச்சுட்டு தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இது. ட்ரேடிங்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டாம். ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்துடலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ ஆல்ரெடி இது வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணி இருந்திருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் செக் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கேண்டில் இருக்கா. ஸோ ஒரு பிஓ கேண்டில். அதுக்கான வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு சூப்பரான ஒரு ஹை வால்யூம். ஸோ ஹை வால்யூமும் நடந்திருக்கு. ஸோ இன்னொன்று மெயினாக நமக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, புல் பேக் நடந்து. ஸோ புல் பேக் நடந்தது மட்டும் இல்லாமல் அந்த புல் பேக்கையும் தாண்டி இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா க்ளோஸ் அப்போ வச்சிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு புது ஹை ரேஞ்சுக்கு வந்து போயிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல இன்னுமே ஹையர் ரேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நியூ என்ட்ரிஸ் லாங் டேர்ம்ல ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுட்டு என்ட்ரி ஆகுங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸ் சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம தாராளமாக வாட்ச் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரைஸ் அக்குமுலேஷன், அகைன் ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடந்திருக்கு. வித் புல் பேக்கும் இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த புல் பேக்கையும் தாண்டி இன்னைக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வந்து வச்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு. நம்ம தாராளமா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு புது என்ட்ரிஸ் கூட எடுக்கலாம். பட் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஆல் டைம் ஹைல இருக்கிறப்போ நம்ம எப்பவுமே நியூ என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது. ஸ்டாக்கோட ஓவரால் ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் சைட்ல இருக்கிறதுனால நம்ம சின்னதாக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்கி ட்ரேடர்ஸ் வந்து ட்ரை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஹிண்டால்கோ. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்ட 3 ஸ்டாக்ல இந்த ஸ்டாக்குமே ஒன்று.
ஸ்விங் ட்ரேடிங்க்கு இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த ஒரு டாப் லாஸ் லெவலில் மெயின்டைன் ஆகுது. ஒரு ரிஸ்க் லெவலில் வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ 628 அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகியிருந்தாலும் நம்ம வந்து எக்ஸிட் ஆகியிருக்க மாட்டோம். ஸோ ஏன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ரீசனை. ஸோ வீடியோஸ் ரெகுலராக வாட்ச் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டை ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்குல்ல, இந்த 676 அப்படின்ற டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு அகைன் ஒன் மோர் சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் இந்த 676 மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு 676 தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் வந்து 713. ஓகேவா? ஸோ தாராளமா அது வரை ஹோல்டு பண்ணலாம். இப்போ பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்பப்போ பண்றது நல்லது. பட் அப்கமிங் நாளைக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுறத பொறுத்து தான் இதோட டோட்டல் மூவ்மெண்ட்டுமே நம்மளால டிசைட் பண்ண முடியும். மூவிங் ஆவரேஜஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ 20 டே மூவிங் ஆவரேஜ் பார்த்தாலும் சரி, ஸோ இந்த 50 டே மூவிங் ஆவரேஜை பார்த்தாலும் சரி, நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு அப்சைடுக்கு ரிவர்ஸ் ஆக போறதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து பிரைஸ் மூவ் ஆகிறதுக்கான கேப்பும் நிறைய இருக்கு. ஸோ நல்ல ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட்டை நம்ம அப்கமிங் டேஸ்ல தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சன் ஃபார்மா இருக்கு. 1% நம்மளோட சப்போர்ட் லெவல் தான் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸ் கை இருக்கா. ஸோ நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் இந்த இடத்துல பிரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அப்கமிங் டேஸ்ல ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 1705 நியூ என்ட்ரிஸ் யார் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1705 அப்படின்ற பிரைஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பிரைஸ் ரீச் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா பிரைஸ் ரிஜெக்ஷனுமே இந்த கேண்டில் பார்க்க முடியுது. நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டில்ல நமக்கு பிரைஸ் ரிஜெக்ஷனுமே அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ ஒரு செல்லிங் சைடில் பையர்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்கமிங் டேஸ்ல ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 1705 தாராளமா வாட்ச் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றதும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம டெலகிராம் பேஜஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம டெலகிராம்லேயும் இருக்கும், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயுமே இருக்கும். எதுவும் டவுட்ஸ் இருக்கு நம்ம சேனல் ரிலேட்டடா இல்லை ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா எதுவும் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்மளோட அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வழியாகவும் நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு நம்ம சேனல்ல இருக்கிற ஒரு ட்ரேடிங் கோர்ஸை பத்தி ஒரு சின்னதாக ஒரு பார்ட் வரும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஷேர் மார்க்கெட்ல நாலேஜ் வளர்த்துக்கணும், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்ல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு விருப்பமுள்ள பீப்புள் வந்து அடுத்த அந்த சின்ன பார்ட்டையும் பார்த்துட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதர்ஸ் ஸோ கைஸ், இது வந்து நம்ம சேனல்ல இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ். புதுசாக யாரும் வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்கு. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ருபீஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 4000 கிட்ட வரும். ஸோ ஃப்ரம் த பேஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வித் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸோட நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ குவாலிட்டிக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. கான்செப்ட்ஸ் வைஸும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வைஸும் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஸ்லைடை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். என்னால் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இதில் மென்ஷன் பண்ண முடிஞ்சது. ஸோ இது போக நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸஸ்ல இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். ஸோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் இதில். ஓகேவா? ஸோ இது வந்து டாபிக்ஸு. அதே மாதிரி இது வந்து நம்ம மற்ற கிளாஸ்ல இருந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில அட்வான்டேஜஸ் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி கிளாஸ் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த இதெல்லாம் பாஸ் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து என்னோட மெயிலுக்கு ஏன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் தான். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ்க்கு ஏற்ற கண்டென்ட் வந்து ஃபார் ஷுர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.